அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையன் விரும்பினால் நிச்சயம் சந்திப்பு நடைபெறும் என்று சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். சசிகலா, டிடிவி தினகரன் செங்கோட்டையனுடன் சந்திப்பு எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ ஏற்க மாட்டேன் என டிடிவி தினகரன் கூறியது சரியான கருத்து என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விரும்பினால் சந்திப்பு நடைபெறும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் விரும்பினால் நிச்சயம் சந்திப்பு நடைபெறும் என்று சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். சசிகலா, டிடிவி தினகரன் செங்கோட்டையனுடன் சந்திப்பு எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்ந்து செங்கோட்டையனுடனும் தற்போது டிடிவி தினகரன் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் தினகரன் செங்கோட்டையன் இடையிலான அந்த சந்திப்பு நடைபெற்று ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள் நம்ம முன்பே சொல்லியிருந்தோம், இது ஒரு தகவலாக இருக்கிறது, இருவரும் சந்திப்பு என்பது தகவலாக இருக்கிறது என்று. தற்போது நமக்கு கிடைத்திருப்பது உறுதியான தகவல், இருவரும் சந்திப்பு என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. டிடிவி தினகரனும் செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு இன்று மதியம் நடந்திருக்கிறது. டிடிவி தினகரன் இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. அவரது வீட்டிலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் பேசியதாக தகவல் இருக்கிறது. அதிமுக ஒன்றுபட வேண்டும், பிரிந்த சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதிமுக தலைமைக்கு நிபந்தனையாக கடந்த 5ஆம் தேதி சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுக தலைமை செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் பறித்திருக்கிறது. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக மட்டும் தொடர்ந்து வருகிறார் செங்கோட்டையன். இந்த தருவாயில் தான் இந்த சந்திப்பானது கடந்த 2 நாட்களாக சென்னையில் முகாமிட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 2 நாட்களாக இங்கிருந்து வருகிறார். இன்றைய தினத்தில் இந்த சந்திப்பானது சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் நடந்ததாக தகவல் இருக்கிறது. இந்த சந்திப்புல பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம். ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அல்லது முதலமைச்சர் மாற்ற வேண்டும் என்ற டிடிவி தினகரனுடைய கோரிக்கை குறித்து பேசியதாகவும் தகவல் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற தகவல்கள் அவர்கள் இந்த 1 மணி நேரத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதிமுகவுல மிக முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் அடுத்த சில நாட்கள் இருக்கும்னு நம்ம முன்பே சொல்லி வந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். செங்கோட்டையன் விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என்பதையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணியும் மிக முக்கியமாக இருக்கிறது. அதிமுக தலைமை இதுவரையும் ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தான் சொல்லி வருகிறது. அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு இடைப்பட்ட வேலையில் தான் இந்த சந்திப்பு டிடிவி தினகரனும் செங்கோட்டையனுடைய சந்திப்பானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இதுல என்ன டெவலப்மெண்ட் வரப்படுகிறது, செங்கோட்டையன் அடுத்தடுத்து யாரை சந்திக்க போகிறார் என்பதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாலா, மிக முக்கியமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவர்கள் 4 பேரும் ஒருங்கிணைந்து சந்திப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் இருந்து வந்தது. முதற்கட்டமாக செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்பது கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், அதே நேரத்தில் கூட்டணிக்கு திரும்புவதற்காக அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட முயற்சியும் நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில இப்ப செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக செங்கோட்டையன் மீதான ஒரு நடவடிக்கையை அதிமுக தலைமை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுதா? அதிமுக தலைமையை எப்படி பார்க்கிறது என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அதிமுக தலைமை இது வெளிப்படையான ஒரு சந்திப்பு இல்ல, ஊடகங்களுடைய அணுகுமுறைகள் பொறுத்து அவங்க நிலைப்பாடு இருக்குமா, அல்லது இந்த சந்திப்புக்கு பிறகாக ஒரு நடவடிக்கைகள் வருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அண்மையில கூட நடந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி இடம் கேட்டார்கள், செங்கோட்டையன் இன்னும்
கட்சி உறுப்பினரா இருக்காரு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அது தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு ஒதுங்கி பதில் அளித்திருந்தார். ஆகையால் இன்றைய தினத்தில் இந்த சந்திப்பு அதை அதிமுக எவ்வாறு கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது, இந்த ஏன்னா அதிமுகவை எதிர்த்துதான் கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கினார் என்பதை எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டத்திலையும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். இந்த அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்புக்கு பிறகாக தற்போது செங்கோட்டையின் டிடிவி தினகரன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பை பார்க்கலாம்? நிச்சயமா அது ஒரு அரசியல் நகர்வு, முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வு தான் பாலா. நம்ம செய்தியாளர் சுபாஷ் சொன்னது போல இந்த சந்திப்பு இந்த மதியம் நடந்திருக்குது. திரு தினகரன் அவர்களுடைய இல்லத்துல தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. திரு செங்கோட்டையன், அதாவது இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல திரு டிடிவி தினகரன் இருந்த போதே திரு செங்கோட்டையன் அங்கே சென்று சிறிது நேரம் காத்திருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கு. மதிய உணவு இடைவெளி ஒட்டி சுமார் 1.25 மணி நேரம் ரெண்டு பேருமே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் இந்த கட்சி ஒருங்கிணைப்பு என்பதை தான் வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அது தொடர்பாகத்தான் அவர் அமித்ஷாவையும் சந்தித்து வந்தார். திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து திரும்பி இருந்தாரு. அந்த சந்திப்பு பற்றி அவர் செய்தியாளர் சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனாலும் அதுக்கு பிறகும் இந்த சந்திப்பு நடந்ததா இல்லையான்லாம் சில பேர் கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திரு டிடிவி தினகரனுடன் நடந்த சந்திப்புல திரு செங்கோட்டையன் கட்சிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒருங்கிணைப்பு அப்படின்னு எல்லா விஷயமே பேசியிருக்காரு. அதோடு சேர்த்து டெல்லியில திரு அமித்ஷாவோடு பேசியது அல்லது திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களையும் இங்க பகிர்ந்திருக்கிறாரு திரு டிடிவி தினகரனோட. நவம்பர் அல்லது டிசம்பர் வரைக்கும் பொறுமை காக்கணும், அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு தான் திரு அமித்ஷா இவருக்கு சொல்லியிருக்காரு. அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். எனவே அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒரு பலத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா அவருடைய கருத்தாக இருந்திருக்குன்றதா செங்கோட்டையன் திரு டிடிவி தினகரனுக்கு அவரோடு பேசிய வழிகள்ல பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த அணிகள் இணைப்புங்கிறது தான் இப்ப சிக்கல். திரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணியாக அவங்க வர்றதுல யார் வேண்டுமானாலும் வரலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் இன்றைய டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்புல டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளரா கட்டாயம் ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்க முடியாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இணைவது அப்படிங்கிறதுக்கான இடத்தை ரொம்ப சுருக்கி இருக்கிறாரு. திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், உள்ளிட்டவர்கள் மீண்டும் இந்த அணிக்குள் செல்வார்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா எழுந்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதாகத்தான் படுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்ங்கிற அந்த கண்டிஷனை திரு எடப்பாடி ஏற்க போறதில்ல. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க அந்த நிலையில இருக்க மாட்டோங்கிற திரு டிடிவி தினகரன் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்கிறது. இதுக்கிடையில தான் திரு அண்ணாமலையுடைய முயற்சி தோல்வி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அது அப்படியாகவும் பார்க்க வேண்டுமான்னு தெரியல. அரசியல்ல பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம முன்கூட்டியே நிறைய கணிக்க முடியாது. ஆனால் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு அண்ணாமலை அவர்களுடைய டிடிவி சந்திப்பு, அந்த சந்திப்பில் பேசப்பட்ட அம்சங்கள் அப்படின்னு கூர்ந்து கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. திரு அண்ணாமலையிடம் நீங்கள் தனித்து கட்சி தொடங்க போகிறீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது அப்படி தொடங்கினால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தார் அவரு. ஆனால் இந்த 1 மாத காலம் அல்லது 2 மாத காலத்திற்குள்ளாக பல்வேறு புதிய திருப்பங்கள் தமிழ்நாடு அரசியல்ல, குறிப்பா இந்த அதிமுக, குறிப்பா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதே போல செங்கோட்டையன், அண்ணாமலை, இப்படி இந்த தலைவர்களை மையமாக வைத்து பல மாற்றங்கள், பல திருப்பங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதை ஒட்டிதான் இன்றைய பேச்சுவார்த்தையும் அமைந்திருக்கிறது. என்னென்ன வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன, யார் என்ன விரும்புகிறார்கள் அப்படின்னு 2 பேரும் மனவிட்டு பேசியிருக்கிறாங்க. நாளை திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு திரு செங்கோட்டையன் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல சசிகலா அவர்களும் தொடர்பில் இருக்கிறார், பேசுகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே அதிகாரப்பூர்வ சந்திப்புகளாக எப்போது மாற்றப் போகிறார்களோ அப்போதுதான் அரசியல் அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் மீட்டிங்ஸா நடந்துட்டு இருக்குது அல்லது பேச்சுவார்த்தைகளாக தொடர்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நேற்று நீங்க ஒரு பொதுக்கூட்டத்திலேயே திரு சி வி சண்முகம் உள்ளிட்டவர்கள் பேசியதையும் பார்த்திருப்போம். அப்ப அவர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதே போல டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கிறதுல இருந்து பல மாற்றங்களை நோக்கி தமிழ்நாடு அரசியல் செல்கிறது அப்படின்னு பார்க்க முடிகிறது.
அதுக்கான தொடக்க புள்ளியா தான் இருக்கு. ஆனால் இதுல அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். எல்லா வகையான வாய்ப்புகளையும் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியான தகவலாக இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையிலும் இந்த 1.25 மணி நேரம் பேசியதிலையும் திரு செங்கோட்டையன் மனம் விட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு திரு டிடிவி தினகரன். அதே போல டிடிவி தினகரனும் அரசியல் நகர்வுகள் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அலசப்பட்டிருக்கிறது. இந்த அளவுல தான் இப்போதைக்கு நம்ம அந்த விஷயத்த பேச முடியும். ஆனால் பல நகர்வுகள் பல்வேறு விதமாக அரசியல்ல அடுத்தடுத்த கட்டமாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்குன்னே பார்க்கலாம் பாலா. இப்போ அணிகள் சேர்க்கை, அணிகள் மாற்றம் அப்படின்லாம் கூட இதுல இருக்கலாம். அதுக்கான எல்லைகளும் அதை நோக்கினதாகவும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் டிசம்பர் வரைக்கும் காத்திருக்குமாறு திரு செங்கோட்டையனுக்கு அமித்ஷா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதற்குள்ளாக எல்லோரையும் ஒன்றாக இணைக்க முடியும் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என்பதாகலாம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரியுது. ஸோ இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் அதுக்கு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் போல. ஆனால் முக்கியமான இன்றைய சந்திப்பு அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு தான். திரு டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சந்தித்தது. நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்தடுத்த இருக்கக்கூடிய சந்திப்புகளும் அதே போல முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு போகலாம். மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன், இணைப்பில் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இடையிலான சந்திப்பு என்பது மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக மாறி இருக்கிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உடனான அந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் உடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செங்கோட்டையன் விரும்பினால் அந்த சந்திப்பு நிச்சயம் நடைபெறும் என்றும் கூறியிருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.